இந்த சபரிமலையினுடைய பெருமை, அதனுடைய மிகச் சிறப்புகளை இன்னும் ஒரு சில வரிகளுக்குள்ளாக நம்முடைய சகோதரி அவர்கள் நமக்கு இப்போ விளக்குவார்கள். விசாலி கிருஷ்ணன் தொடர்கிறார். சுவாமியே சரணமையப்பா. சிவன் என்னும் மகாசக்தியும் விஷ்ணு என்னும் மகாசக்தியும் இணைந்து ஹரிஹர சுதன் என்னும் மாபெரும் சக்தியாக உருவானது. அந்த சக்தியே இன்று காந்தமலையிலே நமக்கு ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்தார். பஞ்சபூதத்திலே அக்னியில் எதை கொடுத்தாலும் அதை தன்மயமாக அக்னியாக மாறிவிடும். நீரிலே நாம் ஏதாவது கலந்தால் நீர் தன் தன்மையை சுயத்தை இழக்கிறது. மண்ணிலே ஏதாவது கலந்தால் மண் தன் சுயத்தை இழக்கிறது. காற்றில் ஏதாவது கலந்துவிட்டால் காற்று மாசுபடுகிறது. ஆனால் அக்னியில் எதை போட்டாலும் அதை தன்மயமாக அக்னியாக எரித்து விடுகிறது. இதேபோல் சுவாமி ஐயப்பன் தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவரையும் தன்மயமாக ஐயப்பனாகவே மாற்றுபவனாக இருப்பதால் அவர் ஜோதி ஸ்வரூபமாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். கண்களின் ஒளியை கண்டேன், காட்சியில் ஐயனை கண்டேன், மன்னிதன் பலத்தை கண்டேன், மகர ஜோதி இங்கே கண்டேன், தன்னொளி பரவக் கண்டேன், தகவெல்லாம் பெருகக் கண்டேன், விண்ணவர் வாழ்த்தக் கண்டேன், வேதத்தின் சாரம் கண்டேன், ஐயன் ஐயப்பனின் தரிசனம் கண்டு கொண்டேன், தாயினும் மிக்கோன் அந்த தயாளன் தாழ் பணிந்தேன், தன் அடியாரை காக்க ஒளியாக தோன்றிய ஐயப்பனே சரணம். இந்த மலை ஆனது இங்கே சிவபெருமான் ருத்ராட்ச மரமாக எழுந்தருளியுள்ளார். மகாவிஷ்ணு சந்தன மரமாக இம்மலையிலே வீற்றிருக்கிறார். காசியில் புண்ணிய நதி கங்கை, இங்கே ஆகாச கங்கையாக பம்பா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. காவல் தெய்வமாக காசியிலே பைரவர், இங்கே கருப்பசுவாமி, அங்கே அன்னபூரணி, இங்கே மாளிகை புறத்து அம்மன், காசியிலே விஸ்வநாதர், இங்கே அவர் மகன் ஹரிஹரபுத்திரன். இந்த க்ஷேத்திரம் தக்ஷிண காசி என்று அகத்திய பெருமானால் போற்றப்படுகிறது. இறைவன் எல்லா உயிர்களிடத்தும் ஒரே மாதிரியான கருணையை காட்டுகிறார். தன்னை எதிர்ப்பவர்களையும் தன்னை வெறுப்பவர்களையும் தன்னை அழிக்க நினைப்பவர்களையும் தன்மயமாக ஆக்கிக் கொள்கிறான். அவர்களுக்கு முக்தியை அருள்கிறார். தன்னோடு எதிர்த்து போரிட்ட மகிழ்ச்சியை முன்வினை சாபம் நீங்கி அவளை மஞ்ச மாதாவாக மாளிகைப்புறத்து அம்மனாக அருளுகிறார். இவளே துர்காலட்சுமி சரஸ்வதி ஸ்வரூபமாக பக்தர்கள் போற்றுகிறார்கள். அவள் சன்னதியிலே பக்தர்கள் தேங்காயை உருட்டி குங்கும அர்ச்சனை செய்து பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். தன்னை காண வரும் பக்தர்களுக்கு திருமண யோகத்தையும் குழந்தை வரத்தையும் அருளும் மங்கள நாயகியாக இத்தலத்திலே வீற்றிருக்கிறார் அன்னை. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து உன் பக்தர்களாகிய எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும். உன்னை நாடி வரும் பக்தர்களின் குறை தீர்த்து எல்லோர் வாழ்விலும் ஒளியை ஏற்ற வேண்டும். மற்ற கோவில்கள் போல் மூலஸ்தானம் என்பது இங்கே இறை தரிசனத்திற்கு மட்டும் அல்ல, மாறாக இங்கே வரும் பக்தர்கள் இறைவனாக ஒன்றி விடுவதாகும். அந்த உணர்வு நேரில் சென்று ஐயனை தரிசிப்பதால் மட்டுமே கிட்டும். அதனால் ஐயனின் உன்னை நேரில் வந்து தரிசிக்கும் பாக்கியம் கொடு ஐயப்பா என்ற கோரிக்கையை வைத்தால் அவன் அருளாலே அது கைகூடும். நமக்குள்ளே இருக்கும் கோபம், பேராசை, பொறாமை போன்ற தீய குணங்கள் விடுத்தல் நம் உள்ளம் தூய்மை அடைகிறது. அங்கே இறைவன் குடிகொள்கிறான். இதுவே மகா வாக்கியமான தத்துவமசியின் பொருளாகும். அந்த நிலைக்கு நம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என அவனிடத்திலே பிரார்த்தனை வைப்போம். அதர்மம் தலைவிரித்து ஆடும் இந்த கலியுகத்திலே தர்மத்தை நிலைநிறுத்த இந்த பூமியிலே அவதரித்து 12 வயது பாலகனாக இங்கே யோக நிஷ்டையில் வீற்றிருக்கும் ஐயனை அவரவர் இருந்த இடத்தில் இருந்தே ஊடகத்தின் வாயிலாக மகாஜோதியை கண்டு தரிசிக்கும் பேறு பெற்றோம். ஜோதி தரிசனம் கண்ட அத்துணை அன்பர்கள் இல்லங்களிலும் நலமும் வளமும் பெருக வேண்டும். நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியம் பெருக வேண்டும். பிள்ளைகள் கல்வியிலே சிறக்க வேண்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூட வேண்டும். பிள்ளை வரம் வேண்டி இருப்பவர்கள் வீட்டில் மழலை செல்வங்கள் தழைக்க வேண்டும். எல்லோர் வீட்டிலும் இன்பமும் மன அமைதியும் நிலைத்து தழைக்க வேண்டும். இந்த பாரத தேசத்தில் சனாதன தர்மம் தழைத்தோங்க வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் சுகமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை கண்கண்ட தெய்வம் கலியுக வரதனான ஐயப்பனிடம் வைத்து இந்த அரிய நிகழ்வில் உங்களோடு நேரடி வர்ணனையில் இணையும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அந்த இறைவனுக்கும் எம்மோடு இணைந்திருந்த உங்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.